विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विजशे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये நமः। அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. நீங்க அறிமுகமா ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் தமிழகம் எங்கும் ஜோதிட பாடங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிஷ வித்யாபதிகள், ஏனைய மையங்களுடைய மாணவ மாணவியர்கள், சேலம் மையத்தினுடைய, ஆத்தூர் மையத்தினுடைய இந்நாள் முன்னாள் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் இந்த 100வது கூகுள் மீட் தொகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த 100வது கூகுள் மீட் தொகுப்பறையை மிகுந்த பயனுள்ளதாக மாற்றி தருவதற்காக நமது நிறுவனர் ஐயா அவர்கள் வருகை கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பினை ஏற்று, இந்த அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பிப்பதற்காக அடியேன் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை இந்த வகுப்பறை எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய சேலம் மைய ஜோதிஷ வித்யாசாகர் திரு பொன்சரவணன் ஐயா அவர்களுடைய ஏற்பாடுகளின்படி சேலம் மைய மாணவர்கள் குழுவினரால் இன்றைய தினம் ஏற்பாடாயிருக்கக்கூடிய இந்த இணைய வழி வகுப்பானது சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன். சேலம் மையம் துவங்கி நிகழ்த்திய முதலாவது 50வது, தற்போது 100வது கூகுள் மீட்ல சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கூகுள் மீட் மூலமா ஒரு 100 வகுப்புகளை நாம் கடப்பது என்பது ஒரு மிக பெரும் சாதனை. அந்த 100 கூகுள் மீட்ல முக்கியத்துவம் வாய்ந்த பல ஜோதிட தகவல்களை பல மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சேலம் மைய ஆசிரியர் திரு பொன் சரவணன் ஐயா அவர்கள் சிறப்பானதொரு முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல்பாட்டிற்காக ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதில் அடியேன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அதுல ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தலைப்புகளை தேர்ந்தெடுப்பதும் அந்த தலைப்புகளுக்கான பேச்சாளர்கள், அதாவது மாணவர்கள், அவரை தேர்ந்தெடுப்பதிலும் ஐயா அவர்களிடத்துல ஒரு தனித்துவம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். 9ஆம் இடம் உச்சம் பெற்றவங்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அல்லது லக்னத்துல குரு உச்சம் பெற்றவங்க தான் இப்படி எந்த தலைப்பின் கீழ் யார் பேசினால் ஒரு சிறப்படையும் என்கின்ற ஒரு நிலைப்பாடோடு ஒரு சூழலை உருவாக்கி அதற்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இணையவழி வகுப்பையும் உருவாக்கி அதில் பல மாணவர்களை இணைத்து பயன்பெற செய்கின்ற தங்களுடைய முயற்சிக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிலைகள்ல நாம பேசக்கூடிய கருத்துக்கள் பல நிலைகள்ல அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக வித்யாலயத்தின் பெருமைக்குரிய வித்யாபதிகள் இந்த வகுப்புல இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அவர்கள் மூலமாக பல மையங்களில் பயின்றிருக்கக்கூடிய மாணவர்களும் அடியனுடைய ஆன்லைன் பயிற்சி மாணவர்களும் இந்த கூகுள் மீட் நிகழ்ச்சிக்கு கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் அடியனுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிகுந்த பயனுள்ளதாக அமைய இருக்கின்ற ஒரு உன்னதமான தலைப்பின் கீழ் இன்றைய தினம் நாம் கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது
ஜோதிட சாஸ்திரத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னும் தலைப்பின் கீழ் இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி ஐயா அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஜோதிடத்தில் நிலை பெறுவது தொடர்பாக 5 புத்தகங்களில் பல இடங்களில் பல விவரங்களை அடியேன் தெரிவித்திருப்பதை வித்யாபதிகளும் மாணவர்களும் நன்கு அறிவீர்கள். அதிலும் குறிப்பாக அந்த 1.5 ஆண்டு காலம் பயிற்சியை நிறைவு செய்து மேல்நிலை, அதாவது முதுநிலை பயிற்சியை பூர்த்தி செய்து விடைபெறும் சமயத்தில் சொல்லப்படுகின்ற ஆசி உரை என்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிலைப்பாட்டில் அடியன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிலை பெறுவதற்கான பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், அது நாங்க தானே சொல்றோம், நீங்க கொஞ்சம் மாணவர்களுக்கெல்லாம் சொன்னால் சிறப்பாக இருக்குமே அப்படின்ற ஒரு விருப்பத்துல தான் இது ஏற்பாடாயிருக்குன்னு நினைக்கிறேன். இறை பரம்பொருளுடைய ஒரு விருப்பம் இன்றைய தினம் நாம் இந்த தலைப்பின் கீழ் கருத்துக்களை அறிந்து கொள்வது என்பது அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயே இன்றைய வகுப்பு முழு நிறைவை பெற அடியனும் பிரார்த்திச்சுக்கிறேன். நான் அந்த 5ஆம் பாகம் பாட புத்தகத்தின் நிறைவாக ஆசி உரை என்னும் தலைப்பின் கீழ் நான் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்கள், அதாவது ஒரு 8 நிலைகள்ல தங்களை தகுநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தேன். பிரபஞ்ச நலம், உடல் நலம், மனநலம், அறிவு நலம், பண்பு நலம், பொருளாதார நலம், சமூக நலம், ஆன்மீக நலம் என்கின்ற 8 விதமான தலைப்பின் கீழ் ஒரு ஜோதிடர் தன்னுடைய தகுநிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தேன். சுருக்கமான சில தகவல்களை அந்த பாடப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த 8 தலைப்பின் கீழ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிலைப்பாடாக தர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் இன்றைய தினம் தங்கள் முன்பாக வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் தற்போது நாம் பேச இருக்கின்ற தலைப்பு என்பது தற்போதைய சூழலுக்கு ஏற்ற தலைப்பாக அமைய இருக்கிறது. ஜோதிட மாணவர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய தலைப்பாக இருக்கிறது. ஜோதிடத்தை விட அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய தலைப்பாகவும் இது இருக்கிறது. ஜோதிடத்தில் மட்டுமல்ல, வாழ்வில் மிக நிலைப்பாட்டை பெற்று வாழ்விலும் நிலை பெற வேண்டிய ஒரு தலைப்பாக இது இருக்கிறது. மொத்தத்தில் நல்ல மனிதனாக நாம் உருவாவதோடு நல்ல மனிதர்களை உருவாக்க உதவும் தலைப்பாக இன்றைய தினம் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது என்பது அடியனுக்கு பெருமகிழ்ச்சி. அடியன் தெரிவிக்கின்ற வழிமுறைகள் என்பது ஜோதிடத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள பேருதவி புரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாஸ்திரம் என்கின்ற மகோன்னதம் பொருந்திய நிலைப்பாட்டில் தாங்கள் பெறுகின்ற ஞானம் என்பது பிறவிதோறும் தொடரக்கூடியது என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். லௌகிக கல்வி, சாஸ்திர கல்வி என்ற கல்வியை 2 நிலையாக பிரித்து, லௌகிக கல்வியால் கிடைக்கும் ஞானம் என்பது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையில் பயன்படக்கூடியதாக இருக்கும். சாஸ்திர கல்வி என்பது இந்த உடலை விட்டு ஜீவன் பிரிந்த பின்னாடும் உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு உயர்ந்த சாஸ்திரத்தை பயின்று கொண்டு பயிற்சி நிறைவு செய்து சேவையாற்றக்கூடிய ஜோதிட பெருந்தகைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கிறீர்கள். ஆக இந்த ஜென்மம் தொடர்பாக நிலைநிறுத்திக் கொள்ளும் கருத்துக்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு பிறப்பிலும் நிலைநிறுத்திக் கொள்ளும் வகையில் இன்றைய தினம் அடியன் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று விருப்பப்படுகின்றேன்.
இறை பரம்பொருள் அதற்கு பூரண அனுக்கிரகத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஜீவாத்மாக்களுடைய கர்மவினை பயன்களை அறிந்து பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஜோதிடர்கள் ஜோதிடத்துறையில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் வழிமுறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நான் தெரிவிக்க இருக்கின்றேன். முதலாவதாக நான் தெரிவிக்கின்ற கருத்து என்பது, இந்த பிரபஞ்சத்தோடு மிக நெருங்கிய தொடர்பை பெற்ற நபர்களாக ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது பிரபஞ்ச தோற்றம் பற்றியும் நவக்கோள்களுடைய தோற்றம் பற்றியும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எப்படி முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரியன் தோன்றியது, அதனை தொடர்ந்து ஜீவாத்மாக்களின் கர்மவினை பயன்களை தீர்மானிக்கின்ற கோள்கள் எவ்வாறு உருவாகின, அது எத்தனை கோடி ஆண்டுகள் பரிணாமத்தை பெற்று இந்த பிரபஞ்சமானது உருவானது என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு கோள்களும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எத்தனை லட்சம் மைல் தொலைவிற்கு விட்டத்தையும் எவ்வளவு மைல் தொலைவிற்கு தூரத்தையும் கொண்டு வான் மண்டலத்தில் ஒழுங்கான கட்டமைப்போடு சுற்றி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஜோதிடர் அல்லாத ஒரு பொதுநபர் கூட இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அவர்கள் அறிந்து கொள்வதோடு அதனை விட்டு விடுவார்கள். ஜோதிடர்கள் அறிந்து கொள்வதோடு அனுதினமும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லாத நாள் இல்லை என்று குறிப்பிடும் அளவிற்கு ஜோதிடருடைய வாழ்வியல் சூழல் இருக்கிறது. ஆகவேதான் அடியன் குறிப்பிட விரும்புகிறேன், பிரபஞ்சத்தோடு மிக நெருக்கமானவர்களாக ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் ஜோதிடர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால், பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாட்டையே தன்னுடைய வாழ்வியலில் பெருமளவு பின்பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நவக்கோள்களை பெருமளவு உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சம் நேரடி தொடர்பை ஜோதிடர் பரிபூரணமாக பெறுகிறார். புவியில் ஜனிக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் கர்மாவின் துணை கொண்டு பலன்களை நிகழ்த்துகிறது. அதனை கணிதம் செய்து வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பு ஜோதிடருக்கே உரித்தானதாக அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், அதனை அறிந்து கொள்வதோடு அதனோடே பயணிக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் ஜோதிடர்களுக்கு இருப்பதால் பிரபஞ்சம் விரும்பக்கூடிய ஒரு மகத்துவம் பொருந்தியவர்களாக ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாடு அனைவருக்கும் கிடைத்து விடுவதில்லை. ஆகவே ஜோதிடர் அல்லாதவர்களை விட ஜோதிடர்கள் பிரபஞ்சத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டும். ஜோதிடர் அல்லாதவர்கள் அவர்கள் நேசிப்பதை விட ஜோதிடர்கள், ஏன்னா பிரபஞ்சத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பதால் பிரபஞ்சத்தை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் முதலாவதா குறிப்பிடுறது, பிரபஞ்சத்தை பூரணமாக நேசிப்பவர்களாக ஜோதிடர் இருக்க வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதற்கே நான் மேல் குறிப்பிட்ட பல தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதா, ஜோதிடர் என்பவர் ஜீவாத்மாக்களின் கர்ம வினையை மையப்படுத்தி வாழ்வில் சந்திக்கும் அனுபவங்களை, அதாவது பலன்களை எடுத்து கூறுபவர் ஆவார். ஒருவரின் கர்ம வினையின் அடிப்படையிலேயே அவரது ஜாதகத்தில் பாவகங்களும் கோள்களும் பலம் பெற்றிருக்கும். இதனை தெளிவாக அறிந்து கொண்டு பலன்கள் வெளிப்படுத்துவது என்பது ஜோதிடருக்கான அடிப்படை அம்சம். ஜோதிடத்தில் நிலை பெற விரும்பும் ஜோதிடர்கள் இந்த அடிப்படை விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதா நான் குறிப்பிடுறது,
ஜீவாத்மாக்களுடைய கர்ம வினையை மையப்படுத்தியே வாழ்க்கையில அவங்களுக்கு அனுபவம் அமைகிறது, அதாவது பலன்களாக அமைகிறது. கர்மவினையின் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகத்தில் பாவகங்களும் கோள்களும் பலம் பெறுகின்றன. இதனை தெளிவாக அறிந்து கொண்டு பலன்கள் வெளிப்படுத்துவது என்பது ஜோதிடருக்கான அடிப்படையான அம்சம். இது என்ன சொல்ல வரேன்னா, கர்ம வினைப்படிதான் ஜாதகத்தில் பாவகங்களும் கோள்களும் பலம் பெறுகின்றன என்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் ஜோதிடர்களுக்கு இருக்க வேண்டும். பாவகங்களும் கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் வெவ்வேறு நிலைப்பாட்டில் பலம் பெறுவதற்கான காரணிகளை ஜோதிடர் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் பாவகங்கள் பெறுகின்ற பலம், கிரகங்கள் பெறுகின்ற பலம், ஜாதகத்திற்கு ஜாதகம் வேறுபடக்கூடிய காரணங்களை ஜோதிடர்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இதைத்தான் நான் இரண்டாவது விஷயமா நான் குறிப்பிடுறேன். ஏன் ஜாதகத்திற்கு ஜாதகம் பாவகங்களும் கோள்களின் பலத்தில் வேறுபாடுகள் ஏற்படுகிறது என்றால், அந்த ஜீவன் செய்த கர்ம வினை. அதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்மா தொடர்பான ஞானம் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதா நான் குறிப்பிடக்கூடிய விஷயம், கர்மா தொடர்பான ஞானத்தை ஜோதிடர்கள் பெற்றிருக்க வேண்டும். முதல்ல நான் சொன்னது பிரபஞ்சத்தை முழுவதுமாக நேசிக்க வேண்டும். இரண்டாவதா நான் சொல்றது கர்மா தொடர்பான ஞானத்தை ஜோதிடர்கள் பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பான பாட புத்தகங்கள் சரி, அநேக பல கூட்டங்களிலும் சரி, அடியன் வெளியூர் சொல்கிற சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3 விதமா கர்மாக்களை பிரிக்கிற விஷயம். சஞ்சித கர்மா ஒரு ஜீவாத்மாவினுடைய மொத்த கர்மா. பிராரப்த கர்மா அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மா இந்த பூ உலகத்திற்கு அனுபவங்களை சந்திப்பதற்காக கொண்டு வரும் கர்மா. ஆகாமிய கர்மா என்பது தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய விருப்பத்தினால் ஆசையினால் மேலும் சேரும் கர்மா என்பதாக கர்மா தொடர்பாக நாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பல மாணவர்கள் அதனை நன்கு புரிந்திருப்பீர்கள். ஆகவே கர்மா தொடர்பான புரிதல் ஒரு ஜோதிடருக்கு மிகுந்த அவசியம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மாப்படி நடைபெறும் பலன்களில் இருந்து பொதுமக்களை காப்பாற்றும் வழிமுறைகளும் இருக்க வேண்டும். கர்மாவை பற்றி புரிதல் வேண்டும் சொன்னது. இப்போ கர்மாப்படி நிகழ்கின்ற பலன்களில் இருந்து, அதாவது சுப பலன்கள்னா விட்டுடலாம், அசுப பலன்களா இருந்தா அதை காப்பாற்றும் வழிமுறைகள் ஜோதிடர் அறிந்திருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க என்ன பரிகாரங்களை பற்றி சொல்றீங்களா சுவாமி அப்படின்னு ஒரு நிலைப்பாட உங்களுக்கு புரியும். அதை பற்றி நான் கூடல. பரிகாரம் தான் அந்த கர்ம வினைகளை மாற்றி அமைக்கிறதுங்கிறத வித்தியாலயத்தின் மாணவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். என்ன பரிகாரம் பண்ணினாலும் நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதில் அடியனுக்கும் மாற்று கருத்து இல்லை, அவ்வாறே இருக்கிறது. அப்போ இதுல என்ன பலன்களில் இருந்து பொதுமக்களை காப்பாற்றும் வழிமுறைகளை ஜோதிடர் எப்படி அறிந்துக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நமது முன்னோர்கள், நமது குருமார்கள், ஆச்சாரிய பெருங்கள் வாழ்ந்த வலியுறுத்திய வாழ்வியல் முறைகளே கர்மாக்களிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றும் வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா பத்தி பயப்படாதீங்கன்ற ஒரு உணர்வை ஜோதிடர் பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். கர்மாப்படி நடைபெற வேண்டும் பலன்களை ஏற்று அனுபவிப்பதற்கான ஒரு பக்குவத்தை வரவழைக்கும் விதமாக கருத்துக்களை ஜோதிடர் வெளியிட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட வருகிறேன். அப்ப கர்மாவிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றும் வழிமுறை என்றால், கர்மான்னா என்னென்ன புரிதலை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தணும், அது எதனால் அந்த அனுபவம் நடைபெறுகிறது என்பதை தெளிவாக அவங்களுக்கு வலியுறுத்தணும். அதை அனுபவித்து தீர்த்தால்தான் பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய மோட்ச பிராப்தி கிட்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். ஆகவே ஜோதிடரும் கர்மா தொடர்பான புரிதல் இருக்கணும். வரக்கூடிய ஜாதகர்களும் கர்மா தொடர்பான புரிதலை ஏற்படும் விதத்தில்
ஜோதிட கருத்துக்களை பரிமாற வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கர்மா தொடர்பான விஷயங்கள் என்று இருக்கும் பொழுது அந்த கர்மா, அதாவது மொத்த கர்மா, சஞ்சீதம், கொண்டு வந்த கர்மா, கிரியை, விருப்பத்தினால் ஆசையினால் சேரும் கர்மா, ஆகாமியம் என்பதாக நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த கர்மா ஒரு ஜோதிடரை பொறுத்த மட்டிலும், அதாவது சஞ்சித கர்மாவும் கொண்டு வந்த கர்மாவும் ஜோதிடருக்கு மாறாது. இந்த ஆகாமிய கர்மா என்பது ஜோதிடருடைய நிலைப்பாட்டுல பெருமளவு பங்கு வகிக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விருப்பத்தினால் ஆசையினால் சேரும் கர்மா அப்படின்னு சொல்லும்போது கர்மா தொடர்பாகவே பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய நபராக ஜோதிடர் இருக்கின்றபடியினாலே ஜோதிடர் எண்ணத்தால், சொல்லால், செயலால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். எண்ணத்தால், சொல்லால், செயலால் ஜோதிடர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதில் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் அந்த ஆகாமிய கர்மா அதிகரிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்மா தொடர்பான புரிதல் ஜோதிடருக்கும் அவசியம், பொதுமக்களுக்கும் அது தொடர்பான ஞானம் ஏற்படும் வகையில் ஜோதிடர் கருத்துக்களை பரிமாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனப்படும் 4 வித புருஷார்த்தங்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனப்படும் 4 வித புருஷார்த்தங்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அதாவது அறத்துடன் ஈட்டிய பொருளும் அறத்துடன் பெற்ற இன்பமும் வீடு பேற்றை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அர்த்தம், தர்மம், காமம், மோட்சம் இதை பத்தி நம்ம ராசிகள்லாம் பிரிச்சு நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். தர்மப்படி இருக்கிறது, கர்மாப்படி செயல்படுறது, விருப்பத்தோடு செயல்படுறது, வீடு பேற்றை அடைவது என்ற நிலையில் புரிந்து கொள்ளும் விதமா இந்த அர்த்தம், தர்மம், காமம், மோட்சம் இதை ராசிகளா பிரிச்ச மாதிரி நாம் வாழ்விலும் கடைபிடிக்கணும்னு சொல்றோம். அது எப்படி கடைபிடிக்கிறது? அறத்துடன் பொருள் ஈற்ற வேண்டும். தர்மம், நீதி, நியாயம், சத்தியம் இவற்றோடு கூடிய பொருள் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லணும். அறத்துடன் பெற்ற இன்பம், ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அது தர்ம நெறிமுறைப்படி கூடிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டும், அதாவது அறத்துடன் பெறுகின்ற பொருளும் அறத்துடன் பெற்ற இன்பமும் வீடு பேறு என்கின்ற மோட்ச பிராப்தியை வழங்க வல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா நான் குறிப்பிடுறது சத்தியம், தர்மம், பிரேமை, அகிம்சை. அதாவது சத்தியம் 1, தர்மம் 2, பிரேமம் 3, விருப்பம் 4, அகிம்சை 5. இந்த 5 பண்பு நலன்கள் மனிதனை தேவனாக உயர்த்தும் வாழ்வியல் தத்துவமாக நமது சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இதனை ஜோதிடர் அவசியம் பின்பற்ற வேண்டும். நல்லா கவனிக்கணும், தயவு செஞ்சு நல்லா கவனிக்கணும். சத்தியம் உண்மையாக இருத்தல், தர்மம் அறவழியில் நடத்தல், அடுத்து சாந்தி என்பது அமைதி, பிரேமை என்பது இறைவனிடத்தில் விருப்பமாக இருத்தல், அகிம்சை என்பது துன்புறுத்தாமல் இருத்தல். ஹிம்சை அதுக்கு எதிர்ப்பதம் அகிம்சை. அதாவது உண்மையா இருக்கணும், அறவழியில் நடக்கணும், அமைதியா இருக்கணும், இறைவனிடத்தில் விருப்பமாக இருக்க வேண்டும், துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். இந்த 5 பண்பு நலன்கள் மனிதனை தேவனாக உயர்த்தும் வாழ்வியல் தத்துவம். இதை ஜோதிடர்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும். மனிதன் தேவனானால்தான் அந்த வாக்கு சித்தியாகும். ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கு மனிதன் தேவனாக வேண்டியது அவசியம். மனிதனா மட்டும் இருந்தா அப்படின்னா ஜோதிடர், தேவனானா தெய்வஜர். ஆகவே அந்த தெய்வஜ நிலையை பெறுவதற்கு, தேவனாவதற்கு அந்த சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை என்கின்ற 5 விதமான பண்புகளை ஜோதிடர்கள்
அவசியம் பின்பற்ற வேண்டியது இருக்கிறது. இப்ப நான் தெரிவிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இப்ப நான் தெரிவிச்ச விஷயங்கள் அதாவது கொஞ்சம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடாக நான் தெரிவித்தவரை இருக்கும். இது ரொம்ப அத்தியாவசியமானது. பிரபஞ்சத்தை மிக ஆழமாக நேசிப்பது, இரண்டாவது கர்மா தொடர்பான புரிதலோடு இருப்பது, தானும் கர்மாவை புரிந்து கொண்டு தன்னிடத்தில் பலன் கேட்க வரும் மனிதர்கள் அதாவது ஜாதகர்களையும் கர்மா தொடர்பான புரிதல் ஏற்படும் விதத்தில் செயல்படணும். அதுக்கப்புறமா எண்ணம், சொல், செயல் இவற்றில் விழிப்புணர்வோடு இருக்கணும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற ஒரு நிலைகளை வாழ்வில் கடைபிடிக்கணும். சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை என்கின்ற பண்பு நலன்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. மேற்குறிப்பிட்ட தகவல்களை நன்கு புரிந்து கொண்டு அதை வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது பிறவிதோறும் ஜோதிட சாஸ்திரத்தில் நிலையான அமைப்பை பெறுவதற்கு பெருமளவு உதவக்கூடியது என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இதுல நாம ஜென்ரலா சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது இது கொஞ்சம் அட்வான்ஸா நான் சில கருத்துக்களை இதுவரைக்கும் தெரிவிச்சேன். ஜென்ரலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் எதிர்பார்க்கிறீங்க. அது தொடர்பான கருத்துக்களை நான் தொடர்ந்து பதிவு செய்யறேன். அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும். அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். உடலையும் மனதையும் பராமரிக்கும் பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உடலையும் மனதையும் பராமரிக்கும் பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உடலில் 7 விதமான சக்கரங்கள் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை மற்றும் சகசிராரம் ஆகிய சக்கரங்கள் மனிதனின் உடலில் இடம்பெற்றிருப்பதை நன்கு அறிவீர்கள். இந்த சக்கரங்கள் நவக்கிரகங்களோடு தொடர்புடையவை என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகசிராரம் என்ற சக்கரங்கள் முறையே சனி, சுக்கிரன், குரு, புதன், செவ்வாய், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களோடு தொடர்புடையவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இச்சக்கரங்களை கிரகங்களோடு தொடர்புபடுத்தும் தியான பயிற்சி அவசியம் மேற்கொள்ள வேண்டியது ஜோதிடத்தில் நிலை பெற உதவும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சக்கரங்கள் உயிர் தெழுந்தால் மூலாதாரத்தில் இருக்கும் உயிர் சக்தியானது சகசிராரத்தை தொட்டால் தேவர், அதாவது மோட்சம், வாழ்வின் அனைத்து ரகசியங்களும் தெரிஞ்சிடும். பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களும் தெரிந்திடும். மூலாதாரத்தில் இருக்கும் உயிர் சக்தியானது சகசிராரத்தை தொடும் பொழுது பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களும் கிடைச்சிடும். அப்படி கிடைக்கிறது என்பது அனைத்து ரகசியம் கிடைச்சிடும் போது ஜோதிட ரகசியம் அதில் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த 7 சக்கரங்களை உயிர்ப்பிப்பது, கிரகங்களோடு தொடர்பு படுத்தி தியானங்கள் செய்வது, மேற்கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் குறிப்பிட்ட அந்த சக்கரங்களுக்கான கிரகங்களின் தொடர்பு என்பது நல்லா புரிஞ்சுட்டு, எந்த கோள் உங்க ஜாதகத்துல பலகீனமா இருக்கோ அந்த சக்கரத்திற்கான தியானத்தை அதிக அளவு மேற்கொள்ளும் பொழுது ஜாதகத்திலும் அந்த கோள் நற்பயன்கள் நடக்கும் விதத்தில் மாறும். இது உண்மை. ஆகவே இந்த சக்கரங்களோடு கிரகங்களை தொடர்புபடுத்தி தியானங்கள் மேற்கொள்ளும் பயிற்சியினை ஜோதிடர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியா தெளிவான மனநிலையில இருக்கணும். ஜோதிடர் பலன் பார்க்கும் பொழுது குழப்பமான மனநிலையில் இருப்பது என்பது ஜோதிடத்தில் நிலை பெற உதவாது. நாமும் கர்மாவுக்கு உட்பட்டவர்கள், நமக்கும் குடும்பம் இருக்கும், நமக்கும் உடல் இருக்கிறது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்.
எல்லா இயல்பான மனிதர்களுக்கான பிரச்சனைகள் ஒரு ஜோதிடருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் மனதை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஜோதிடர்களுக்கு மிகுந்த அவசியம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடரும் கர்மாவுக்கு உட்பட்டவர் தான். அவர் வாழ்விலும் பிரச்சனைகள் வரும். அதனை கண்டு தளராத மனம் மிகுந்த அவசியம் வாய்ந்தது அப்படிங்கறத மனசை தெளிவா வச்சாதான் வந்த ஜாதகத்துல கோள்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்மால் யூகிக்க முடியும். வந்தவருக்கு கடன் பிரச்சனைய சொல்லிட்டு நம்மளுடைய கடன் பிரச்சனை நம்ம சிந்தனையில உட்கார்ந்து இருந்ததுன்னா வந்தவருக்கு சரியா வழி காண்பிக்கிறது என்பது முடியாது. ஆகவே மனதை தெளிவான மனோநிலையில் வைப்பதற்கான முயற்சி பலன் பார்க்கும் சமயத்தில் ஜோதிடர்களுக்கு அவசியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான ஒரு வாழ்வியல் தன்மையை அமைத்துக் கொள்வது சிறப்பு. அதற்கு அடுத்தபடியா நித்திய அனுஷ்டானங்கள் நிறைவா பூர்த்தி பண்ணணும். ரொம்ப விசேஷமா தன்னை அமைச்சுக்கணும். இதெல்லாம் வகுப்பறையில வித்யாபதிகள் நிறைய சொல்றதுதான். ஜோதிடர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் நம்மளுடைய தோற்றம், நாம் உடுத்தும் உடை, இதையெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி பாரம்பரியமிக்க உடைகளை அணிவது, பாரம்பரியமிக்க தோற்றத்திற்கு நாம் மாறுவது ஜோதிடத்தில் நிலை பெற உதவி புரியக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு காவி வேஷ்டி, காவி சட்டை, பெருசா ருத்ராட்ச மாலைகள் இப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாம். நல்ல மங்களகரமா பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடும் விதமா தோற்றம் இருக்கணும். குறைந்தபட்சம் பாரம்பரிய உடைகளை அணிவது, நெத்தியில் அவரவர் சம்பிரதாயப்படி திலகமிடுவது. நெத்தியில அவரவர் சம்பிரதாயம், என்ன சம்பிரதாயத்தை பின்பற்றுறீங்களோ அந்த சம்பிரதாயத்துக்கான திலகத்தை நெத்தியில இட வேண்டியது மிகுந்த அவசியம் வாய்ந்தது. இதையெல்லாம் வகுப்பறையில நிறைய சொல்றோம். இருந்தாலும் ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறதுனாலே இங்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அடுத்தபடியா குறைந்தது 1/4 மணி நேரம் அளவிற்காவது பூஜை பண்ணணும். 1/4 மணி நேரம் அளவிற்காவது பூஜைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அது நிறைய சொல்றோம். நம்ம வித்யாலயத்தினுடைய அந்த இறை வணக்கத்தை கூட தாங்கள் அனுதினமும் பூஜை அறையில் மேற்கொள்வது சிறப்பு. தங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை, தங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஸ்லோகங்களை, அது ரொம்ப முக்கியம். இஷ்ட தெய்வம், குலதெய்வம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் உங்களின் ஈடுபாடு பரிபூர்ணமாக அமைவதற்கு இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டியது அவசியம். அனைத்தும் ஒன்று அப்படிங்கிறது பக்குவப்பட்டவர்களுக்கு மட்டும் தெரியும். பாகுபாடு என்ற ஒன்றை ஒருவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் இந்த விஷயத்தில் பக்குவம் பெறவில்லை என்பதாக அர்த்தம். ஒரே ஒரு நபர், அடியேன் என்னுடைய வீட்டில் எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கேன், என்னுடைய மனைவிக்கு துணைவரா இருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கேன், நிறுவனத்தின் நிறுவனரா இருக்கேன், ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடரா இருக்கேன், கோவில் கைங்கரியம் செய்யும் போது அர்ச்சகரா இருக்கேன், ஹோமங்கள் செய்யும் போது வைதிகரா இருக்கேன். ஆக என்னுடைய அந்த பர்சனாலிட்டி என்பது வேறுபட்ட போதிலும் நான் ஒருவன் என்பதில் தெளிவா இருக்கிறேன். அந்த மாதிரி தான் தங்களின் விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை இறைவன்கள், அதாவது அர்ச்சாவதார மூர்த்தியா ஆதி பரம்பொருள் தன்னை மிக மிக எளியோனாக ஆக்கி கொண்டு எல்லாரும் விரும்பக்கூடிய தெய்வங்களாக வீற்றிருந்து நம்மை அனுக்கிரகிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும். ஆகவே அந்த இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இந்த வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும். 1/4 மணி நேரம் அளவுக்காவது பூஜை செய்யணும். ரொம்ப பண்ணா விசேஷம், 1/4 மணி நேரம் தான் செய்ய சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். குறைந்தபட்சம் 1/4 மணி நேரம் அளவிற்கு அதில் நல்ல உங்களை அந்த நிகழ்வுல ஈடுபட செய்யக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை, அர்த்தங்களோடு கூடிய ஸ்லோகங்களை அல்லது தமிழ் பாசுரங்களை பாடி வழிபாடு செய்வது என்பது மிகுந்த சிறப்பு. அடுத்து உணவு பழக்க வழக்கங்களில் ஜோதிடர் கவனம் செலுத்த வேண்டும். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது உணவு பழக்க வழக்கங்கள்.
ஈஸியா செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஜோதிடருக்கு நல்லது. ஜோதிடத்தில் நிலை பெற அது உதவக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வழக்கமா சொல்லக்கூடிய விஷயம், மாமிசம் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடாது. ஜென்ரலான அட்வைஸ். மாமிசம் உண்ணும் சரீரத்தில் இறைவன் தங்க மாட்டார். வெளி தோற்றத்திற்கு நீங்கள் காவி வேஷ்டியும் காவி சட்டையும் சம்பிரதாயப்படி நெத்தியில் திலகமும் இருந்தாலும் மாமிசம் உண்ணும் உடம்பு என்பது இறைவன் வாழும் இடமாக அமையாது. இறைவன் ஹிருதயத்தில் தங்க வேண்டும், நாக்கில் சரஸ்வதி தங்க வேண்டும், சிந்தனையில் குரு கொடுத்த ஞானம் இருக்க வேண்டும். இவையாவும் ஒரு புள்ளியில் இணையும் பொழுது பலன்கள் வெளிப்படும். ஆக ஹிருதயத்திலையும் நாக்கிலையும் மாமிசத்தை வச்சுட்டு குரு கொடுத்த ஞானம் மட்டும் பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத மாணவர்கள் நன்கு புரிஞ்சுட்டு அந்த மாமிசம் உண்றதை அறவே விடணும். ஜோதிடத்துல நிலை பெறணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட்டுடணும். மது போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தன் அறிவு தவறு என்று சொல்வதை செய்யக்கூடாது. அடுத்து, தன் அறிவு தவறு என்று சொல்வதை செய்யக்கூடாது. அடுத்தபடியா, தர்மத்தின் வழியில் முடிந்த வரையில் வாழ வேண்டும். இந்த தான் அறிவு தவறுன்னு சொல்றதை செய்யாமல் இருக்கும் பொழுது தர்மத்தின் வழியில வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது, இது தவறான செயல், நம்ம அறிவு நம்ம சிந்தனை நம்ம புத்திக்கு உட்பட்டு நமக்கு தவறு அப்படின்னு எதெல்லாம் தெரியுதோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஜோதிடத்தில் நிலை பெற அது பேருதவி புரியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். திவ்ய தேசங்கள், புனிதத்துவம் வாய்ந்த இடங்களை ஞானத்தோடு தரிசிப்பது, ஞானத்தோடு தரிசிப்பது, ஞானத்தோடு தரிசிப்பது, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானத்தோடு. நான் பௌர்ணமிக்கு திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு திருப்பதி போவேன்னு சொல்றது பெருசு கிடையாது. திருவேங்கடமுடையானை பற்றிய ஞானம் தெரிஞ்சு போறதுதான் சிறப்பு. ஆக திவ்ய தேசங்கள், புனிதத்துவம் வாய்ந்த இடங்கள், இவற்றை ஞானத்தோடு தரிசிப்பது ஜோதிடத்தில் நிலை பெற தங்களுக்கு பேருதவி புரியும். இவ்வாறு தரிசிக்கும் போது இறை அனுக்கிரகத்தை முழுவதும் பெரும் விதத்தில் கவனம் முழுவதும் இறைவன் மீது வைக்க வேண்டும். எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க, வழிபாடு செய்வாங்க, ஆனா சிந்தனை எல்லாம் வேற இடத்துல இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஞானத்தோடு கோயிலுக்கு போகணும். அந்த இறை அனுக்கிரகத்தை முழுமையா பெரும் விதத்தில் நாம் சிந்தனையை இறைவன் மீது மட்டும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து, புண்ணிய நதிகளில் ஞானத்தோடு நீராடுவது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவன் முக்த நிலையை, பேரின்ப நிலையை, வீடு பேற்றை அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 27 புண்ணிய நதிகளில் இந்த உடம்பை நனைக்கணும். குறைந்தபட்சம் 27 புண்ணிய நதிகளில் இந்த உடம்பை நனைத்து குளிக்கணும். சமுத்திரத்திலே ஒரு முறையாச்சும் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுது சாஸ்திரம். சமுத்திர ஸ்நானம் ஞானத்தோடு விசேஷமா நல்ல திதிவார நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நாள்ல சங்கல்ப ஸ்நானம் செய்ய வேண்டும். சங்கல்ப ஸ்நானம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா போய் அப்படியே நீராடுறதுங்கிறது சாஸ்திரத்துக்கு ஏற்றுக்குமான்னு கேட்டா கிடையாது. முதல்ல ஒரு கங்கை அல்லது காவேரி, நம்ம பகுதியில் இருக்கிற நதியே பேசுவோமே, காவேரியில போய் நாம குளிக்கிறோம்னா காவேரியை பற்றிய ஞானம் வேணும். தென்னக கங்கை அப்படின்னே காவேரிக்கு பேரு. கங்கை பாவங்களை தொலைக்கும் நதி. அதே மாதிரி தென்னக கங்கை காவேரி அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. அந்த காவேரியை போய் நாம இது பண்ணும்போது அந்த காவேரியை பற்றிய ஞானம் நமக்கு, தென்னக கங்கை பாவங்களை தொலைக்கும் நதி அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம சிந்தனைக்கு வரணும். அதுக்கு அப்புறமா நாம சங்கல்ப ஸ்நானம். நீங்க கோவிலுக்கு போனா அர்ச்சனைகள் பண்ணுவார் அர்ச்சகர். எந்த இடத்துல இருக்கோம், சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சொல்லிட்டு பரத கண்டே பாரத வருஷே மேரோகோ தட்சணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத தேசத்தில் தட்சிணாயனே தென் பக்கத்தில், இந்த மாதிரி எந்த ஏரியாங்கிறத சுட்டி காட்டி அன்னைக்கு வரக்கூடிய பஞ்ச அங்கங்களை, நாள் நட்சத்திரம் திதி யோக கரணாதிகளை சுட்டி காட்டி யார் இதை மேற்கொள்கிறார், மீனராசி, ரேவதி நட்சத்திரம், மணிபட்டாச்சாரியார் அப்படின்ற பெயர் ராசி நட்சத்திரங்களை சொல்லி
இன்றைய தினம் இந்த காவேரியில் நான் குளிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் அனைத்தும் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி குளிக்கிறது சங்கல்ப ஸ்நானம் அப்படின்னு சொல்றது. அந்த சங்கல்ப ஸ்நானத்தை ஞானத்தோடு மேற்கொள்ள வேண்டியது ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கு உதவும் அப்படிங்கிறத குறிப்பிட விரும்புறேன். அப்புறம் வீட்டுல உட்கார்ந்து பலன் பார்க்க கூடாது. வீட்டுல உட்கார்ந்து பலன் பார்க்க கூடாது. வரவேற்பறையிலேயோ ஹால்லையோ உட்கார்ந்து பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய ஜாதகத்திலே பலன் பேசக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் அனைத்தும் வீட்டில் இருக்கும் உயிரோட்டத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலே வீட்டுல உட்கார்ந்து பலன் பார்க்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆபீஸ் வச்சுக்கணும், பொது இடங்களா வச்சுக்கணும், மங்களத்துவம் வாய்ந்த இடமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. அதற்கு அடுத்து அலுவலகத்தை தூய்மையா வச்சிருக்கணும். ஒரு ஆபீஸ் இருக்கணும் சொல்றேன், அந்த ஆபீஸை ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும் சொல்றேன். கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்கு சமமாக ஜோதிடரின் அலுவலகம் இருக்க வேண்டும். சுருக்கமா, கோவிலின் கர்ப்ப கிரகம் எவ்வளவு புனிதத்துவமா இருக்கோ அந்த மாதிரி ஜோதிடருடைய அலுவலகம் இருக்க வேண்டும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாம் ஜோதிடத்துறையில் பெற்ற ஞானம், நாம் ஜோதிடம் சொல்கின்ற இடம், இவையெல்லாம் பலனோடு தொடர்புடையது அப்படிங்கிறத மாணவர்கள் நன்கு கவனத்துல வச்சுக்கோங்க. வாஸ்து அப்படின்ற ஒன்றை நம்ம படிச்சிருக்கோம், அதை பார்க்கிறோம், நடைமுறைப்படுத்துறோம். இது இங்க இருந்தா சிறப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இடத்திற்கு அங்க முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? வாழ்க்கையில அனுபவங்களை மாற்றும் வல்லமை அந்த இருப்பிடத்திற்கு உண்டு. அப்படிங்கிறதுனால வாஸ்துவுக்குன்னு ஒரு சாஸ்திரத்தை நம்ம ஜோதிடம் வரையறுத்திருக்கிறது. அந்த மாதிரி பலன்கள் வெளிப்படுத்தக்கூடிய இடம், அதாவது அலுவலகம் என்பது பலன் பார்ப்பதற்கு உதவக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த அலுவலகத்தை தூய்மையா வச்சிருக்கணும், கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்கு சமமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா உடல் தூய்மையும் மன தூய்மையும் இருக்கும் பொழுது பலன் பார்க்க வேண்டும். உடல் தூய்மை மன தூய்மை ரொம்ப முக்கியம். தெளிவான மனம்னு ஏற்கனவே பேசணும். உடல் தூய்மை ரொம்ப முக்கியம். எங்கேயாவது ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பலன் பார்க்க கூடாது, ஒரு அசுப காரியத்துல ஈடுபட்டுட்டு வரக்கூடாது. உடல் தூய்மை ரொம்ப முக்கியம், மன தூய்மை அதை விட முக்கியம். இது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் ஜோதிடம் சார்ந்து பேசக்கூடாது. இட தூய்மை, இட தூய்மை இருக்கும் இடத்திலேயே ஜோதிடம் பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இட தூய்மை இருக்கும் இடத்துலதான் ஜோதிடத்தை பத்தி பேசணும். நான் 2 நண்பர்கள் அப்படியே காலையில வாக்கிங் போகும்போது, எனக்கு 6 கூட 10ல உட்காந்து திசை நடத்துறாரு. அவர் காலில் செருப்பு போட்டுட்டு இருப்பார், அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பார். சில பேர் பல் தேய்ச்சிட்டு வாக்கிங் போற வழக்கம் இருக்கு, சில பேர் பல் தேய்க்காம வந்து தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போற வழக்கங்கள்லாம் உண்டு. அப்போ அந்த இட தூய்மை, எங்கு ஜோதிடத்தை பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, அங்கு ஜோதிடத்தை பேச வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நாம எல்லா இடத்துலையும் ஜோதிடத்தை பத்தி பேசக்கூடாது, அதுல கவனம் வச்சுக்கணும். அதுக்கு அப்புறமா ஜோதிடத்துறையில் இருந்து வரும் வருமானத்தை 5% அறவழியில் செலவிட வேண்டும். ரொம்ப நல்ல காரியத்திற்காக செலவிடணும். 5%. பெற்றோர்களை நன்றா கவனிச்சுக்கணும். பெற்றோர்கள் இழந்தவர்கள் திதி தொடர்பான கர்ம அனுஷ்டானங்களை மிகச்சரியாக பின்பற்ற வேண்டும். பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அவங்கள பத்தி தான் பேசினேன். நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறது பெற்றோர்கள். அவர்கள் அதை பத்தி தான் ரொம்ப விசேஷமா பேசணும். ஆகவே பெற்றோர்களை நல்லா கொண்டாடணும், பெற்றோர்களை போற்றி பாதுகாக்கணும். நல்லா ஒன்ன புரிஞ்சுக்கணும், அதாவது நித்தியபடியா ஜோதிடத்தில் நிலை பெறணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே எல்லாம் கிடைச்சிடும். அப்பா அம்மாட்ட நித்தியபடியா ஜோதிடத்தில் நிலை பெற வேண்டும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அப்பா அம்மாவை சேவிச்சாலே அங்க ஜோதிடத்தில் நிலை பெற்று விடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், பூரணமாக ஆசீர்வதிக்க கூடியவர்கள் என்பதால் அவர்களின் வாக்கு, அவர்களின் ஆசீர்வாதம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து
களத்திரத்தை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். ஜோதிடத்தின் நிலை பெறுவதற்கு களத்திரத்தை கொண்டாட வேண்டும். அதாவது ஆணா இருந்தா மனைவியை கொண்டாடணும், பெண்ணா இருந்தா கணவனை கொண்டாடணும். அது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் நிலை பெற அப்படிங்கிறதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையில பரிபூரணமான ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை பெறுவதற்கு அந்த களத்திரத்தை கொண்டாட வேண்டியது மிகுந்த அவசியம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இங்க நான் குறிப்பிடுறேன். ஆகவே அது ரொம்ப முக்கியம். அதனால தான் தன்னில் சரிபாதியை சிவபெருமான் கொடுத்தார் துணைவியாருக்கு. பெருமாள் மார்பில் ஹிருதயத்தில் இடம் கொடுத்தார். அந்த ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். களத்திரத்தை கொண்டாட வேண்டியது ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கு உதவும். எல்லா நிலைகளிலும் முழு வெற்றியை அடைவதற்கு வாழ்க்கை துணைவர் என்பவர் மிகுந்த அவசியமானவர். அவரை கொண்டாடி அவரின் அன்பை பூரணமா பெற்றுட்டோம் அப்படின்னா ஜோதிடத்தில் நிலை பெற்று விடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜோதிடர் தன்னுடைய குடும்பத்தை நிறைய நேசிக்கணும். எல்லாரும் நேசிக்கிறது தான், கொஞ்சம் கூடுதலா நேசிக்கணும். குடும்பத்தை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்து தான் சார்ந்துள்ள மதம் மற்றும் சமயம் இவற்றை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். இவற்றுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். தான் எந்த சமயம் எந்த மதம் சார்ந்து இருக்கிறீர்களோ அதனை முழுசா பின்பற்றணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை முழுசா பின்பற்றணும். அந்த மதத்திற்கும் சமயத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து சத்காரியங்கள் அதிகமா செய்யணும், நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும். பாரம்பரியத்தை, பண்பாடு, கலாச்சாரத்தை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்து தான் சமூகம் பின்பற்றும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடரை பார்த்து தான் சமூகம் பின்பற்றுங்கிறதுனாலே பாரம்பரியத்தை, பண்பாடு, கலாச்சாரத்தை முழுவதுமாக பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள் இவற்றை சாஸ்திர வழிமுறைகளின்படி கொண்டாட வேண்டும். ஜென்ம நட்சத்திரம் தான் பிறந்த நாளுக்கான ஒரு சரியான வழிமுறை. ஆங்கில மாதத்தின் ஆங்கில தேதி என்பது பிறந்த நாள் அல்ல. அவரவர் பிறந்த மாதத்தில் அவரவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளே பிறந்த நாள். இந்த தேதிப்படி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு லீஃப் வருடத்துல பிப்ரவரி 29ஆம் தேதி ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அவருக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். ஸோ ஆங்கில கணக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஆகவே நம்மளுடைய முன்னோர்கள் காண்பித்த சாஸ்திர ரீதியான பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள் இவற்றை சாஸ்திர வழிமுறைகளின்படி கொண்டாடுவது சிறப்பு. ஜோதிடரின் இல்லத்தில் நடக்கும் வெளிநபர்கள் தொடர்புடைய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதில் பொதுமக்களுக்கு படிப்பினை இருக்கும் விதத்தில் செய்ய வேண்டும். ஜோதிடத்தின் இல்லத்துல இவரும் வீடு கட்டுவார், ஜோசியரும் வீடு கட்டுவார், கிரகப்பிரவேசம் பண்ணுவார். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கூட செய்வார். இவர் சாதாரண ஒரு கோவிலுக்கு கூட போவார். இவருடைய செயல்பாடு எதுவா இருந்தாலும் சரி அதில் சமூகத்திற்கு படிப்பினையை சொல்லும் விதமாக செயல்பட வேண்டும். இது ஜோதிடத்தில் நிலை பெற பெருமளவு உதவக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமது சமயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பண்டிகைகளை குடும்பத்தோடு விசேஷமா கொண்டாடணும். பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடணும். சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும். தேசப்பற்றோடு இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஜோதிட சாஸ்திரத்தில் நிலை பெறுவதற்கு இந்த சமூக அக்கறையும் தேசப்பற்றும் மிகுந்த அத்தியாவசியம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஜென்ரலா தங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் தெரிவிக்க இருக்கின்ற கருத்துக்கள் கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு ஜோதிடர் ஜோதிட சாஸ்திரத்தை தான் முழுமையாக பின்பற்ற வேண்டும். முதல்ல ஜோதிடர் அவர் நல்லா முழுமையா பின்பற்றணும்.
ஒரு வண்டி வாங்குறார் அப்படின்னா தாராபலம் சந்திரபலம் எல்லாம் பார்த்து நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அவர் எவ்வளவோ சுப காரியங்கள் அந்த ஜோதிடருடைய வாழ்க்கையில நடக்கும். எல்லாத்திற்கும் ஒரு சுப நேரங்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முழுமையா ஜோதிடத்தை பின்பற்றுவதற்கு ஜோதிடர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். முடிந்த வரையில் ஜோதிட சேவை ஆற்ற வேண்டும். உன்னதமான ஜோதிடத்தை வியாபாரமாக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதை ஒரு பிசினஸா நாம கமர்ஷியலா எடுத்துட்டு போறதுங்கிறது நமக்கு பின்னடைவை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜோதிடம் தினசரி கோச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நித்தியபடியா கோள்கள் எங்க இருக்கு, எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு, யாரு கூட சேர்ந்து இருக்கு, யாரால் பார்க்கப்படுது அப்படிங்கிற அந்த கோச்சார விவரங்கள் நித்தியபடியா அறிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு மாதத்தில் வரும் சுப நாட்களை பஞ்சாங்கத்தின் உதவியுடன் அறிந்து கொண்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மாசத்துல எதெல்லாம் நல்ல நாள் வருதோ அதையெல்லாம் அந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே பஞ்சாங்கத்தின் உதவியோடு தெரிஞ்சு தன்னுடைய கவனத்துல வச்சுக்கணும். இந்த மாசம் குறிப்பா ஒரு 6-7 தேதி இருக்கலாம். தோராயமா குறைந்தபட்சம் ஒரு 4 தேதியும் அதிகபட்சமா ஒரு 7-8 தேதியும் இருக்கலாம். அந்த 7-8 தேதிகளை ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க பல நேரங்கள்ல பல நிலைகள்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அலைபேசியில ஒரு அழைப்பு வரும். ஒரு நல்ல நாள் சொல்லுங்க, ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும், ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறேன் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கொஞ்சம் இருங்க, நான் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றேன், கொஞ்சம் இருங்க, பஞ்சாங்கம் கையில இல்ல, நான் வீட்டுக்கு போய் பஞ்சாங்கத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. ஜோதிடம் பஞ்சாங்கத்தோடே வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு மாதத்தின் துவக்கத்திலேயே அந்த மாதத்துல எது எது நல்ல நாள் அப்படிங்கிறத நமது சிந்தனையில வச்சுக்கிறது ஜோதிடத்தில் வெகு சீக்கிரத்தில் நம்மை உச்சம் தொடவும் நிலைத்து நிற்கவும் உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வார நாட்கள்ல வரும் சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது வீக் டேஸ், அந்த வார நாட்கள்ல சில நாட்கள் சிறப்பு, அதாவது பண்டிகை, சதுர்த்தி, பிரதோஷம், சஷ்டி விரதம், ஏகாதசி விரதம், இந்த மாதிரி வரக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் ஜோதிடர். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 2 நாள் கழிச்சு சஷ்டி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஜோதிடரின் கவனத்தில் இருக்கும் பொழுது அதை வைத்து கொண்டு ஒருவருக்கு நல்ல வழி காண்பிக்க முடியும். ஒருத்தருக்கு செவ்வாதிசையே வருது, செவ்வாதிசையே வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கார். செவ்வாய் 3 8 இருந்து 8ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று திசை நடத்த போறாரு. நீங்க பலன் பாக்குறீங்க. ஒரு 3 நாள் கழிச்சு சஷ்டி வருது, 3 நாள் கழிச்சு சஷ்டி வருதுப்பா, உனக்கு செவ்வாய்க்கான அதிதேவதை முருகப்பெருமான்ங்கிறதுனாலே சஷ்டி சொல்லு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்றதன் மூலமா அவர் சஷ்டி எல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பு. அதனாலதான் அந்த வார நாட்களில் வருகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது ஜோதிடருக்கு மிகுந்த அவசியம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நாம பலன் பார்க்கிறதுல சில தனித்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பலன் பார்க்கணும்னு வரக்கூடிய அந்த அலைபேசி அழைப்பு, அதாவது அப்பாயின்மெண்ட் வரலாமான்னு கேட்கறதுல இருந்து கால்குலேஷன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். வந்து பார்த்து திசாபுக்தி என்னன்னு பார்த்துட்டு பாவகங்கள் கிரகங்கள் பெற பலத்தை எல்லாம் அறிஞ்சிட்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் ஒன்று இருந்தாலும் அந்த மாதிரி ஆய்வு பண்ணும்போது நீங்க உங்க சிந்தனைக்கு வருகின்ற அந்த பலனுக்கு சப்போர்ட் பண்றது அந்த போன் கால் வந்த நேரத்துல இருந்து நாம சில விஷயங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பலன் பார்க்க வரும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்தால் உடனே ஃபைல்ல வச்சிடணும். ரொம்ப முக்கியம். அது ஆய்வுக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஜாதகம், இதுவரைக்கும் 55 வயசு ஆச்சு அவருக்கு, அவர் இதுவரைக்கும் ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்கல, ரொம்ப இதா இருக்கிறாருன்னு எடுத்து வச்சிடணும். 20 வயசுலயே ஒருத்தர் நிறைய கோடிகளுக்கு அதிபதியா இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமா பல அனுபவங்கள் கொண்டதாக ஜாதகங்கள் ஜோதிடரின் பார்வைக்கு வரும். எல்லா ஜாதகத்தையும் ஃபைல்ல எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா சில முக்கியமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைல்ல வச்சு ஆய்வுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜோதிட ஆராய்ச்சிகள் அதிகம் மேற்கொள்ளணும். நிறைய ரிசர்ச் அதுல இருக்கணும்.
பழம்பெரும் ஜோதிட புத்தகங்களை வாசிக்கணும். வலியுறுத்தி சொல்றது, 1.5 வருஷம் நீங்க எந்த புத்தகத்தையும் படிக்காதீங்க. பயிற்சி முடிஞ்ச பின்னாடி எவ்வளவு புஸ்தகத்தை படிக்கணுமோ அவ்வளவு புஸ்தகத்தை படிங்கன்னு நாம அடிக்கடி சொல்றது உண்டு. அந்த புத்தகத்தை படிக்கும் போது அடியன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்பது, பாரம்பரியமான ஜோதிட நூல்களை வாசிப்பது சிறப்பு. பிருகத் ஜாதகம், பாரிஜாதகம், குமாரசாமியம், இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஜோதிட நூல்களை வாசிப்பது என்பது சிறப்பு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகுதிப்படியான ஒரு உண்மையான ஜோதிட தகவல்களை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதில் இருக்கிறது அப்படிங்கிறத மாணவர்கள் கவனத்துல கொண்டுக்கோங்க. அந்த விஷயத்தை படிச்சு அறிஞ்சுக்கும் பொழுதும் நீங்க தற்போது இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு எந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த புத்தகத்துல இருந்து கூட பாரம்பரியமான ஜோதிட நூல்களில் தெரிவித்துள்ள கருத்துக்களை கூட தற்போதைய வாழ்வியலுக்கு உதவக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். நல்லா புரியும் விதத்துல சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சனி கதிர் சே கூடி 12 ராசிகளில் எங்கிருந்தாலும் களத்திரத்திற்கு பங்கம், ஒரு வாசகம் பழம்பெரும் ஜோதிட நூல் இருக்கு. சூரியன் செவ்வாய் கூடி 12 ராசிகளில் எங்க இருந்தாலும் களத்திரத்திற்கு பங்கத்தை தரும் அப்படின்னு ஒரு வாசகம் நிறைய ஜாதகங்கள்ல இருக்கு. அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. சோ எந்த ஜோதிட நூலை வாசிச்சாலும் தற்போதைய வாழ்வியலுக்கு ஏற்ற சூழல். இன்னும் சொல்ல போனா 7ஆம் இடத்தில் ராகு சனி வீற்றிருக்கிறது, 7குடையவன் மற்றொரு பாவக்கோளோடு இணைந்திருப்பதால் இந்த ஜாதகத்துக்கு 14 வயது வரை திருமணம் கூடாது அப்படின்னு அந்த நூல்ல இருக்கும். நல்லா கவனிக்கணும், அந்த ஜாதகருக்கு 14 வயது வரை திருமணம் கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப 12 வயசுல கல்யாணம் பண்ணும்போது எழுதின புத்தகம் அது. அதனால 14 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 12 வயசுலயோ 14 வயசுலயோ யாருக்குமே திருமணங்கள் ஏற்படுறது இல்லைங்கிறதுனாலே ஜோதிட நூல்களை வாசிக்கணும். எந்த கருத்தை தற்போது வாழ்வியலுக்கு ஏத்துக்க முடியுமோ அந்த கருத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு நாம் பயன்படுத்துவது என்பது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதோடு மாத்திரமில்லாமல் ரொம்ப முக்கியமா நான் சொல்லக்கூடியது, தங்களின் ஜோதிட திறமையின் மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய ஜோதிட திறமையின் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை பெற்றிருக்கணும். எப்பேற்பட்ட நபராக நான் இருக்கிறேன், நான் எத்தனை பேருக்கு பலன் சொல்றேன், ஒரு நிறைவு, அதாவது செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் பெஸ்டான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் சொல்லிட்டு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்கிறதுனாலே அந்த தன்னிறைவு அப்படிங்கிறது தங்களுடைய நிறைவு, ஜோதிட திறன் மீது முழு நம்பிக்கை கொண்டவராக ஜோதிடர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து, தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் ஜோதிட திறமையை உணரும் விதத்தில் செயல்பட வேண்டும். உங்க குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுடைய ஜோதிட திறனை உணரும் அளவுக்கு செயல்படணும். அறிவியல் பரீட்சைக்கு எங்க பாப்பா படிச்சுட்டு இருந்தா, நாளைக்கு ரிசல்ட், 10வது படிச்சுட்டு இருக்கா, அறிவியல் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கா. பா கொஸ்டின் ஈஸியா வருமாப்பா அப்படின்னு கேட்கிறா. அதெல்லாம் கான்பிடென்ட்டா இருடா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா நீங்க ஜாமக்கோல்லாம் பார்ப்பீங்கல்ல, அதை பார்த்து கொஸ்டின் ஈஸியா வருமா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்றான். நான் அந்த ராசியின் காரகத்துவம் இதெல்லாம் வச்சுட்டு, இந்த தாது மூலம் ஜீவன் எல்லாம் வச்சுட்டு, இந்த மாதிரி அறிவியல் பாடம் அப்படிங்கிறதுனாலே இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல உனக்கு ரொம்ப ஈஸியா கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் அந்த நேரத்துல ஜாமக்குள்ள பார்த்து சில கருத்துக்கள் சொன்னோம். கிட்டத்தட்ட 40 மார்க்குக்கு அதுல இருந்து தான் அந்த அறிவியல் பாடத்துல கிடைச்சிருக்கான். நாளைக்கு ரிசல்ட் வரப்போறது. அப்போ ரொம்ப கிரேட்பா. இப்போ ஒவ்வொரு பரீட்சைக்குமே ஜாமக்கோல் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க நம்மளுடைய ஜோதிட திறமையை உணரணும், அதற்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க நம்மளும் நம்பிக்கை வைக்கணும், நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களும் நம்பிக்கை வச்சாதான் நாம ஜோதிடத்தில் நிலை பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தனக்கு நன்மை பயக்கும் அல்லது வருமானம் கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக சாஸ்திரத்தை மீறக்கூடாது. ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட். நமக்கு நல்லது நினைக்கணுங்கிறதுக்காக, வருமானம் கிடைக்குதுங்கிறதுக்காக நாம சாஸ்திரத்தை மீறக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள் ஜோதிடருக்கு வரும்,
எனக்கு முகூர்த்த நாள் வேண்டாம், ஒரு நல்ல நாளா மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயா நீங்க 100 வயசு வாழணுமா இல்ல 25 வருஷம் வாழ்ந்தா போதுமான்னு தான் கேட்கணும். அந்த தாராபலம், சந்திரபலம், முகூர்த்த விதானம், அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறத உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் வச்சுக்கணும். தனித்துவம். அங்க போனா அவர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு புரிதலை உங்களிடத்துல வர்ற நபருக்கு ஏற்படுத்தும் விதமா நாம இருக்கணும். அவர் ஒரு கருத்து சொல்லிட்டார், அவர் ஒரு முகூர்த்தம் குறிச்சிட்டார் அப்படின்னா அந்த முகூர்த்தம் தொடர்பான ஆராய்ச்சிக்கு அந்த பொதுமக்கள் போகக்கூடாது. கான்பிடண்டா இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவங்க செயல்படும் விதத்தில் நாம இருக்கணும்னா அந்த ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும், கஷ்டம். ஆனா அப்படி வர்றதுக்கு நாம இருக்கணும். அப்ப என்ன இருக்கணும்னா சாஸ்திரத்தை மீறக்கூடாது. ஒரு முகூர்த்தம் குறிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கோ அதுதான். பொருத்தம் இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்லை. 40 ஜாதகம் கொண்டு வந்தார் ஒருத்தர், ஒரு ஜாதகம் கூட பொருத்தம் இல்லை. ஒன்னையாவது பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா என்ன உங்க அறிவு சொல்லுதோ அதை அப்படியே சொல்லிடணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே நபர் 4 ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றார், 4மே நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். அவருக்கு ஆச்சரியம். 40 கொண்டு வந்தவர் 40ஐயும் வேண்டாம்னு சொன்னவர் 4 கொண்டு வந்தவர் 4ஐயுமே சரின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏற்படும் போது இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அந்த நிலைப்பாட்டுல பொதுமக்களை கொண்டு வருவதற்கு நாம் சாஸ்திரத்தை மீறாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுனாலே வருமானம் கிடைக்குதுங்கிறதுக்காக நாம அதை மீறக்கூடாது. குருநாதர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அப்படியே கடைபிடித்து நடப்பது என்பது ஜோதிடத்தில் நிலை பெற உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தங்களிடத்தில் பலன் கேட்க வந்தவரை மிகுந்த மரியாதைக்குரியவர் என்ற நிலையில் பாவித்து பலன்களை வெளிப்படுத்த வேண்டும். சிலர் ஒருமையில கூட பலன், அவன் இவன் என்ற ஏகவசனம் எல்லாம் பேசி பலன்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் உண்டு. ஆனா ஒரு தன்மையான வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ளணும். அவர் அப்படின்ற ஒரு ஸ்தான பலத்தை தான் கொடுக்கணும். உங்களை விட வயசு சின்ன பையனுடைய ஜாதகத்துல இருந்தாலும் இவர் இப்படித்தான், அவங்க அப்படித்தான் அப்படின்ற அந்த மரியாதைக்குரிய வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டியது ஜோதிடத்தின் நிலை பெறுவதற்கு உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த வந்தவர் நமக்கு ஒரு படிப்பினையை, ஒரு அனுபவத்தினை கொடுக்க வந்த குரு அப்படிங்கிறத மறக்க கூடாது. ஜோதிடத்துல அனுபவத்தை கொடுக்க வந்த குரு அப்படிங்கிறவர் என்பதால அவரை ரொம்ப மரியாதையா நடத்தணும். மரியாதைக்குரிய வகையில் நாம் அவரை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து, பிரபஞ்சத்தினுடைய விருப்பத்திற்குரிய பிள்ளைகளா ஜோதிடர் இருக்கிறதுனாலே அமங்கலமான தோற்றத்துடன் வருபவர்களுக்கு பலன் பார்க்க கூடாது. அமங்கலமான தோற்றம் அப்படின்னா தலையை விரிச்சு போட்டுட்டு ஜோசியம் பார்க்க வர்றது, நெத்தியில திலகம் இல்லாமல் ஜோதிடம் பார்க்கறதுக்கு வர்றது, அரட்டவுசரை போட்டுட்டு வருவாங்க சில பேர். சில கிராம பகுதிகளில் லுங்கியோட எல்லாம் கைலி கட்டிட்டு ஜோசியம் பார்க்க வருவாங்க. ஜோதிடர், ஆச்சாரியன், தெய்வஜர் அவர் வர்றாரு அப்படின்னா அவர் வரணுங்கிறத ஒரு நோக்கம் இல்லை. அந்த இடத்துல தெளிவா புரிதல் இருக்கணும். ஆனா அவருக்கு தெரியல. ஒரு கலெக்டர் கூப்பிட்டு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அரட்டை அவசர போட்டுட்டு போவாரா? அவர் ஊர்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாருன்னா அரட்டை அவசர போட்டுட்டு போவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏதோ உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க கூப்பிடுறாங்கிறதுக்காக ஏதாவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போறது, வேஷ்டி கட்டிட்டு போறது. பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வர்றதே தவறு என்ன கேட்டா. அது நம்ம பாரம்பரியம் இல்லை. நிறைய ஜோதிடர்கள் பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். அதனால பாரம்பரியமான உடை ரொம்ப முக்கியம், ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியம். வர்றவங்க அப்படி அதே மாதிரி நைட்டி போட்டுட்டு வர்றது, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். 2 பேரை பார்க்க மாட்டேன் போயான்னு சொல்லுங்க. இது கோவில்யா, கோவிலுக்குள்ள நீ இப்படி வரக்கூடாதியா அப்படின்னு சொல்லுங்க. கலெக்டர் கூப்பிட்டா இப்படி போவையா அப்படின்னு கேளுங்க. கலெக்டரை விட நான் மேலானவையா, நான் உன் வாழ்க்கைக்கே வழிகாட்டுறவன், என்ன பார்க்க வரும்போது எப்படி வரணும்ன்ற ஒரு பண்பாடு தெரியல, நீ ஜோசியம் பார்க்க வந்துட்ட, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படி சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஏன்னா இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு வரையறையை பிரபஞ்சம் விரும்புது. அந்த ஜாதகருக்கு தெரியல.
குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய நாம தான் அதை உணர்த்துறோம், அதை பின்பற்ற வைக்கிறோம். அப்ப பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது நம்மை ஜோதிடத்தில் நிலைநிறுத்தும். ஆகவே இந்த அரைக்கால் டவுசர் போட்டுட்டு வர்றது, முக்கால் பேண்ட் போட்டுட்டு வர்றது, கைலி கட்டிட்டு வர்றது, நைட்டி போட்டுட்டு வர்றது, தலையை விரிச்சு போட்டுட்டு வர்றது, திலகம் இல்லாமல் வர்றது, வந்து உட்காந்துமே கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறது, ஜோதிடருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தால் பலன் பார்க்காதீங்க, போயிட்டு வாண்டுருங்க. அவங்களுக்கு சொல்ற பலன்கள் அப்படித்தான். நீங்க திசாபுக்தி ஆய்வு பண்ணீங்கனாலும் அவங்கள போயிட்டு வான்னு சொல்ற கண்டிஷன்ல தான் அங்க இருக்கும். அதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். ஆகவே இதெல்லாம் ஜோதிடர் பின்பற்ற வேண்டியது அவசியம் அப்படிங்கிற சொல்லணும். பலன்களை வெளிப்படுத்தும் பொழுது பதட்டம் இல்லாமல் நிதானமான பயிற்சியுடன் தெளிவான கருத்துக்களை புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளிப்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். அதாவதுங்க எப்படிங்க அப்படிங்க, இப்படி இருக்குங்க, அப்படி இருக்கலாங்க, இதுவும் பரவாயில்லைங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்கு. அப்படியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கணும். அங்க வார்த்தை இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. பக்குவமான ஒரு நிலைப்பாட்டுல நம்ம வந்து பலன்களை வந்து பதட்டப்படக்கூடாது. ஏன்னா அங்க பதட்டப்படுறதுக்கான சூழ்நிலையும் இல்லை. நீங்க சொல்றதுனால அங்க ஒண்ணும் மாற போறது இல்லை. அவருக்கு என்ன நடக்கணும்னு இருக்க போதோ அதான் நடக்க போகுது. அதான் உண்மை. சில நேரத்துல அவருக்கு நடக்க போறத நீங்க சொல்றீங்க, அதுதான் உண்மை. நீங்க சொல்றதுனால அங்க எதுவும் நடக்கல. அவருக்கு என்ன நடக்க போகுதோ அதைத்தான் நீங்க கணிதம் பண்ணி சொல்றீங்க. அதுதானே அங்க புரிதல் இருக்கணுமே ஒழிய பதட்டப்படுறதுக்கு அங்க ஒரு நிலைப்பாடே இல்லை. நிதானமா பேசணும், தெளிவா கருத்துக்களை பதிவு பண்ணணும், அப்படியே சுதி சுத்தமா சொல்லணும். பலன் வந்து இப்படித்தான் அப்படிங்கிறத கரெக்டா நம்ம கருத்தை எளிமையா புரிய வைக்கும் திறன் ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கு உதவும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். சில சமயங்களில் பலன்கள் தவறும் பொழுது உடனே படபடன்னு வேர்த்திடக்கூடாது. அது எல்லா ஜோதிடருக்கும் ஏற்படும். பலன்கள் வந்து தவறும், சரியா வராது. ஒரு பலன் தவறுவதற்கான காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாபதிகள் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நிலைகள்ல அந்த ஜாதகம் இருக்கலாம். அதனால அந்த பலன்கள் தவறுது. பலன்கள் தவறுகிறதுன்னா பதட்டப்படாமல் ஏன் தவறுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு போய் அந்த ஆராய்ச்சியை பூர்த்தி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் நிலை பெறுவதற்கு அந்த ஆராய்ச்சியை பூர்த்தி பண்ணணும். ஓ, இன்ன காரணத்திற்காகத்தான் அந்த பலன் தவறி இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க சீக்கிரமா வந்துடணும். வந்தா தான் நிலை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய சொத்து. சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், மத்தியமமான நிலையில் இருப்பவர்கள், வேத பண்டிதர்கள், உபன்யாசகர்கள், ஆன்மீக பெரியோர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், தினக்கூலிக்கு செல்பவர்கள், பல்வேறுபட்ட தொழில்நிலையில் இருப்பவர்கள் என அனைத்து மக்களின் தொடர்பை பெற்ற ஒரு துறை என்று சொன்னால் அது ஜோதிடத்துறை மட்டுமே. எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் நம்ம கிட்ட வருவாங்க. என்ன பண்ணலாம் இப்ப ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, +2 ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து என்ன படிக்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனாலே அனைத்து துறை சார்ந்த ஞானத்தை ஜோதிடர் பெற்றிருக்க வேண்டும். எல்லா துறை சார்ந்த ஞானம், எல்லா படிப்பு சார்ந்த ஞானம், முடிந்த வரைக்கும் நல்ல பிரில்லியண்டா, அறிவாளியா, இன்டெலிஜென்டா ஜோதிடர் இருக்கணும்னு சொல்ல வரேன். அது ரொம்ப முக்கியம். அப்பனா தான் அவங்களை கரெக்டா கைட் பண்ண முடியும். ஒரு படிப்பு சார்ந்து சொல்றோம். இன்ஜினியரிங்னாலே இப்ப 78 இன்ஜினியரிங் வந்துடுச்சு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள எக்கச்சக்கமான பிரிவுகள் வந்துருச்சு. அதனால என்ன வேலை வாய்ப்புன்னு தெரியும். அந்த பிரிவுகள் என்னென்னு ஜோதிடருக்கு தெரியணும். இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஜோசியருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் அதை அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இது படிச்சா இன்ன ஒரு நிலை வேலை வாய்ப்புகள் இருக்கு, அப்ப அவர் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு, அப்ப இவரை இதை சொல்லலாம் அப்படின்னு நாம பலன் சொல்றதுக்கு பல்வேறு துறை சார்ந்த ஞானத்தை ஜோதிடர்கள் பெற்றிருப்பது ஜோதிடத்தில் நிலை பெற உதவும் அப்படிங்கிறத குறிப்பிட விரும்புறேன். அதிக மக்கள் தொடர்பை இந்த ஜோதிடர்கள் பெற்றிருக்கிறதுனாலே அது ஒரு மிகப்பெரிய சொத்து. எங்கேயும் கிடைச்சிடாது. பஸ்ல ஏறி போனா ஒருத்தர் எந்திரிச்சு இடம் கொடுப்பார். அந்த எந்திரிச்சு இடம் கொடுக்கிறவர் நமக்கு யாருன்னே தெரியாது. ஐயா, நான் உங்ககிட்ட ஜோசியம் பார்த்தேன், இந்தாங்க உட்காருங்க அப்படிம்பார். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஒரு வேலையா போனா அந்த வேலை ஈஸியா பூர்த்தியாகும். ஐயா வாங்க, ஜோசியர் ஐயாவா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட்
அங்க கிடைக்கிறது, ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த ஸ்டேஜ்ல நாம கருத்துக்களை சொல்லிக்கிறதுக்கு, அந்த நிலைப்பாட்டை அடைவதற்கு மிகுந்த சிரத்தை எடுக்கணும், கொஞ்சம் காலமாகும். ஆனா அது ஒரு பெரிய சொத்து. நீங்கள் பணம் சம்பாதித்து சேர்க்கும் சொத்தை விட மக்கள் செல்வாக்கை அதிகம் பெரும் சொத்தாக ஜோதிடருக்கு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்களை சொல்லி நான் பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் நிலை பெற அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்பா நாம கருத்துக்களை பார்த்துட்டு வரோம். அதுல நான் 2 நிலையா பிரிச்சு கொஞ்சம் புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு ஜோதிடர், மற்றொன்று தெய்வஞர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஒன்று ஜோதிடர், மற்றொன்று தெய்வஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு. ஜோதிடர் எப்படி இருப்பார், தெய்வஞர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்கள் சொல்லிட்டு நாம இன்னைக்கு வகுப்பை பூர்த்தி பண்ணலாம். அதாவது ஜோதிடர் ஜோதிடத்தை படிச்சிருப்பார். ஜோதிடர் ஜோதிடத்தை படிப்பார், அறிந்து கொள்வார். தெய்வஞர் ஜோதிடத்தை நேசிப்பார். நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தெய்வஞர் ஜோதிடத்தை நேசிப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சிகள் மேற்கொள்வார். ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியை மேற்கொள்வார். தெய்வஞர் ஜோதிடத்தை முழுமையாக விரும்புவது, அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவது. இவங்க ஆராய்ச்சி மேற்கொள்றவங்க ஜோதிடர்கள், முழுமையா விரும்பி அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடியவர் தெய்வஞர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மூணாவதா, ஜோதிடர் ஜாதகம் எழுதி தருவார். ஜோதிட பலன்கள் உரைக்கும் பொழுது ஜோதிட பலன்கள் உரைப்பார். ஜாதகம் எழுதி தருவார், பலன் வெளிப்படுத்துவார் ஜோதிடர். தெய்வஞர் ஜாதகம் எழுதி தருவார், ஜோதிட பலன் உரைக்கும் பொழுது கேட்பவர் குழப்பமே இல்லாத அளவிற்கு எந்த நோக்கத்திற்காக அவர் வந்தாரோ அந்த நோக்கம் பூர்த்தியாகும் விதத்தில் தெளிவான முடிவு எடுக்கும் விதமாக பலன்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக தெய்வஞர் பலன் வெளிப்படுத்துவார். அசுப பலன்களே அனுபவிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம் ஏற்படும் விதமாக தெய்வஞர் பலன்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாலாவதா, ஜோதிடத்தை படித்து ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொள்பவர் ஜோதிடர். ஜோதிடத்தை படித்து ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொள்பவர் ஜோதிடர். அனுபவ ரீதியாக ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொள்பவர் தெய்வஞர். அனுபவ ரீதியாக ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொள்பவர் தெய்வஞர். அடுத்த ஐந்தாவதா, ஜோதிடர் தன் ஜாதகத்தை ஆய்வு செய்து தன்னுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வார். தெய்வஞர் தன் ஜாதகத்தை ஆய்வு செய்ய மாட்டார். ஆறாவதா, கோள்கள் என்ன செய்யும் என்பதை ஆய்வு செய்து பலன்கள் வெளிப்படுத்துபவர் ஜோதிடர். தான் சொல்வதை கோள்களை கேட்க செய்யும் விதமாக வாழ்வியல் தன்மையை கொண்டவர் தெய்வஞர். கோள்கள் என்ன செய்யும் என்பதை ஆய்வு செய்து பலன்கள் வெளிப்படுத்துபவர் ஜோதிடர். தான் சொல்வதை கோள்களை கேட்க செய்யும் அளவிற்கு வாழ்வியல் தன்மையை கொண்டவர் தெய்வஞர். ஜோதிடர் இறைவனை விரும்புவார். இறைவன் தெய்வஞரை விரும்புவார். ஜோதிடர் குருவை விரும்புவார். குரு தெய்வஞரை விரும்புவார். இப்படியாக ஜோதிடர்களுக்கும் தெய்வஞர்களுக்கும் இடையேயான வேறுபாட்டினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஜோதிடர்கள் மேற்குறிப்பிட்ட விவரங்களை எல்லாம் பின்பற்றி ஜோதிடத்தில் நம்மால் நிலை பெற முடியுமா என்பன போன்ற சிந்தனை தங்களுக்கு ஏற்படுவதை போன்று அடியேன் உணர்கிறேன். கவலைப்பட வேண்டாம். தெய்வஞன் என்ற நிலையை அடைந்து ஜோதிடத்தில் நிலை பெறுவது என்பது நிச்சயம் தங்களால் முடியும் என்பதை உணருங்கள்.
ஆனால் பல்வேறுபட்ட நிலைகளில் நாம் பல கருத்துக்களை இதற்கு முன்பு தெரிவித்தோம். இதனையெல்லாம் வாழ்வில் பின்பற்றி அப்படி ஒரு நிலைப்பாட்டினை அடைந்துவிட முடியுமா என்கின்ற சந்தேகம் தங்களுக்கு ஏற்படுவது இயல்பு. ஆனால் குருவின் மீது பற்று பக்தி கொண்ட ஒரு ஜீவன் இந்த நிலைப்பாட்டினை வெகு எளிதில் அடைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் மிக உயர்ந்த நிலைப்பாட்டினை தாங்கள் அடைவதற்கு குருவினுடைய கிருபை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த குரு கடாட்சம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஜோதிடர் தெய்வஞர் என்ற நிலையை அடைந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இப்பிறவி மட்டுமல்லாமல் அனைத்து பிறவிகளிலும் நிலைத்து நிற்கும் விதமாக அவருடைய நிலைப்பாடு அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைத்து ஜோதிட பெருந்தகைகளுக்கும் அடியேன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.